பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டு லிசியின் அன்னை மற்றும் 56 கூலி பணியாட்கள் மண்ணுக்குள் புதைந்து போன கொடூர நிகழ்விற்கு பிறகு பாதுகாப்பான இடத்தில் தொழிலாளர்களுக்கு வீடு கட்டித் தருமாறு அலெக்ஸின் தந்தையிடம் விண்ணப்பித்தார் ஃபாதர் இமானுவேல். சர்ச் ஆட்களும் ஃபாதருடன் சேர்ந்து விண்ணப்பிக்க வேறு வழியின்றி பல கோடி ரூபாய் மதிப்பிலான இடத்தை தொழிலாளருக்கு வழங்கி வீடும் கட்டி கொடுத்தான் அலெக்ஸின் தந்தை ஆண்டனி. இந்த நிகழ்விற்கு பிறகு ஃபாதர் மேல் அதிகப்படியான மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்ததால் ஜெபித்து நெற்றியில் சிலுவை வரைந்து அவர் சூட்டும் பெயர்களைத்தான் தங்களது குழந்தைகளுக்கு வைப்பார்கள் காட்டேஜ் வீட்டுவாசிகள். அலெக்ஸின் தந்தை ஆண்டனி செய்யும் அட்டகாசங்களையும் ஃபாதர் தட்டி கேட்கத்தான் செய்தார். ஆனால் அவரால் தனது பேங்க் பேலன்ஸ் கொண்டு ஆண்டனி என்னும் மலையை நகர்த்த முடியவில்லை. சண்டைக்காரனிடம் சண்டையிட்டு தோற்றவர் இறுதியாக ஆட்டுக்குட்டிகளுக்கு அடைக்கலம் தர ஆரம்பித்தார். குமுளியில் இருக்கும் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் காட்டேஜ் வீட்டுவாசிகளின் பெண் பிள்ளைகளை சேர்த்து விட்டார். பள்ளி படிப்பு முடிந்ததும் இடுக்கியில் கல்லூரி படிப்பிற்கும் ஏற்பாடு செய்தார். இதனால் பல இளம் பெண்களின் வாழ்க்கை நேராகியது. ஆண்டனியின் அத்துமீறல்களால் தவறான முடிவுகளை எடுக்க இருந்த பல இளம் பெண்கள் ஃபாதர் இமானுவேலின் தலையிட்டால் படிப்பு பெற்று நல்ல நிலையில் வாழத் தொடங்கினார்கள். லிசியின் விஷயத்தில் வள்ளியம்மையும் ஃபாதரைத்தான் நம்பிட ஆரம்பித்தார். லிசியின் வாழ்க்கையை சீராக்குவாரா ஃபாதர் இமானுவேல்? மறுநாள் காலையில் வழக்கம் போல ஜார்ஜுடன் பள்ளிக்கு நடைப்பயணம், மாலையில் மீண்டும் அத்தை மகளுடன் வீடு நோக்கிய நடைப்பயணம் என்று லிசியின் வாழ்க்கை வழக்கம் போல ஆரம்பித்தது. ஒத்தையடி பாதையாய் இருந்த 2 சிறிய மலைமேடுகள் இறங்கி இருவருமாய் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். அந்த வேளையில் லிசியின் கண்கள் தற்செயலாக இடது ஓரத்தில் இருந்த அடர்த்தியான செடிகளில் நிலைத்தது. சில தினங்களுக்கு முன்பு நாய்க்குட்டிகளை பார்த்த இடத்தில் ஒரே ஒரு நாய்க்குட்டி மட்டும் சப்தம் கொடுத்தபடி கிடந்தது. அதன் உடன்பிறப்புகளோ தாயோ கண்ணில் படவில்லை. புதர்களுக்கு பின்னால் மறைந்திருந்தது அந்த நாய்க்குட்டி. 3 நாள் முன்ன நாம பார்த்த குட்டிதான ஜார்ஜ் என்றாள் லிசி குழப்பமாக. ஆமா, அதே குட்டிதான். தனியா கிடக்கே, அதோட அம்மா நாய் எங்க? மற்ற குட்டிங்க எல்லாம் எங்க என்று லிசியும் தனது சந்தேகம் கேட்கவும் சட்டென எதிரே இருக்கும் டீ கடைக்கு ஓடிச் சென்றான் ஜார்ஜ். டீ மாஸ்டரிடம், அந்த குட்டி நாயோட அம்மா நாயை பார்த்தீங்களா சேட்டா என்று புதரை சுட்டி காட்டி கேட்டான். எது என்று கேட்டபடி ஜார்ஜ் கை காட்டிய இடத்தில் டீ மாஸ்டர் பார்த்தார். ஓ, அதுவா? உனக்கு தெரியாதா? நேற்று சாயங்காலமே அந்த பெரிய நாய் கார் மோதி செத்து போச்சு. ரோட்ல போறவங்க ஒவ்வொரு குட்டியா எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த ஒண்ணு மட்டும் மிஸ் ஆயிடுச்சு போல என்றவர் தன் கையில் பிடித்திருந்த கிளாஸில் இருந்த டீயை மற்றொரு கிளாஸிற்குள் ஊற்றி டீ டிகாஷனை சரிவர கலக்குவதில் மும்முரமாக இருந்தார். இந்த குட்டியை நான் எடுத்துக்குவானே? ஓ, எடுத்துக்கோ. யார் கேட்க போறா? என்னால அதுக்கு பாலும் பண்ணு கொடுத்து வளர்க்க முடியாது. நீயே எடுத்துக்கோ ஜார்ஜ் என்றான் டீ மாஸ்டர். வாயெல்லாம் பல்லாக ஜார்ஜ் சிரிப்பதை பார்த்த லிசி, வேணா ஜார்ஜ், அத்தை திட்டும் என்று எச்சரித்தாள். நீ பேசாம வா லிசி, உன் அத்தையை சமாளிக்கத்தான் நீ இருக்கியே என்று கேட்டவன் ரோட்டை கடந்து சென்று புதருக்குள் நுழைந்தான். நாய்க்குட்டியை எடுத்து தனது பாடப்புத்தக பையில் போட்டுக்கொண்டவன் லிசியின் கையை பிடித்திழுத்து ரோட்டை நேராக பார்த்தபடி நடக்க ஆரம்பித்தான். லிசி, வீட்டுக்கு போனதும் ஒரு இங்க் ஃபில்லர் எடுத்துட்டு வந்துரு. நான் யோகி வீட்டில் இருப்பேன், சரியா என்ற ஜார்ஜ் நடையில் வேகத்தை கூட்டினான். ஸ்டீம் போட்டினால் இழுத்து கொண்டு செல்லப்படும் கட்டுமரம் போல லிசி அவனிடம் இழுபட்டாள். அவன் வேகத்திற்கு லிசியினால் ஈடு கொடுக்க முடியவில்லை. யோகி வீட்டுக்கா போக போற? இப்பயே வா, சாயா குடிச்சிட்டு போயேண்டா என்று லிசி மூச்சு வாங்கிட சொன்னபோதே லைன் காட்டேஜ் வீடுகள் வந்துவிட ஜார்ஜ் லிசியின் கையை விடுவித்துவிட்டு, இங்க் ஃபில்லரை மறந்துடாத லிசி என்றபடி யோகியின் வீட்டு பக்கம் ஓடினான். தனது வீட்டிற்கு சென்று பாடப்புத்தக பையை ஒரு மூலையில் வைத்துவிட்டு ட்ரங்க் பெட்டிக்குள் வைத்திருந்த இங்க் ஃபில்லரை வெளியே எடுத்தாள் லிசி. இங்க் ஃபில்லரை எடுத்தவள் வேகமாக யோகியின் வீட்டிற்கு சென்றாள். அடுப்பில் பால் காய்ச்சி கொண்டிருந்த யோகியிடம், ஜார்ஜ் எங்க யோகி என்று கேட்டபடி அவனது வீட்டிற்குள் நுழைந்தாள் லிசி. ஜார்ஜ் பின்கட்டில் தான் இருக்கா லிசி என்று விபரம் தந்த யோகி, ஜார்ஜ் எடுத்துட்டு வந்தது அன்னைக்கு நம்ம புதருக்குள்ள பார்த்த நாய்க்குட்டியா என்று விசாரித்தான். ஆமா யோகி, அதே நாய்க்குட்டி தான். காய்ச்சல் சரியாயிடுச்சா உனக்கு என்று கேட்டாள் லிசி. சரியாயிடுச்சு லிசி, ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஊசி போட்டுட்டு தான் வந்தேன். மருந்து மாத்திரையெல்லாம் ஒழுங்கா சாப்பிடு யோகி, நான் ஜார்ஜ் என்ன செய்யறான்னு பார்க்க போறேன் என்றபடி படிக்கட்டில் இறங்கி பின்பக்கம் செல்ல முற்பட்டவள் யோகியிடம் திரும்பி, ஆமா, நீ அடுப்புல என்ன பண்ணிட்டு இருக்க? சுட்டுக்க போற என்று எச்சரித்தாள். அந்த எச்சரிக்கையில் லேசான அக்கறையும் தொனித்தது. முன்தினம் யோகிதானே அவளை ஜார்ஜின் கேள்விகளில் இருந்து காப்பாற்றினான். அதனால் யோகிக்காக உண்மையாக அக்கறைப்பட்டாள் லிசி. பிளாக்கிக்கு தான் பால் காய்ச்சல லிசி என்றான் யோகி. பால் காய்ச்சுதான் யோகி வீட்டுக்கு ஓடி வந்தானா? அத்தை வீட்டுல பால் இருக்காதுல.
என்று மனதில் நினைத்த லிசி, பிளாக்கியா, அந்த குட்டி நாய்க்கு இந்த பேரா வச்சிருக்கீங்க என்று கேட்டார் யோகியிடம். அந்த நாயோட கலர்லயே பேர் வச்சிட்டோம் லிசி. அதன் தோலுக்கு இன்னும் கலரே வரலையே, எப்படி அது கருப்பு கலர்னு கண்டுபிடிச்சீங்க? நீ வேணா பாரேன், அந்த நாய் கருப்பு கலர் தான் வரும் லிசி. அதோட காது மடல்ல லேசா கருப்பு ரூம வர ஆரம்பிச்சிருச்சு. அதான் அதுக்கு பிளாக்கின்னு பேர் வச்சிருக்கோம். வீட்டுக்கு வந்து அரை மணி நேரம் ஆகல, அதுக்குள்ள ஆராய்ச்சியெல்லாம் சேர்ந்து பேர் வச்சிட்டீங்களாக்கும் என்று சலித்தபடி வீட்டை விட்டு வெளியேறி பின்புறம் சென்றாள் லிசி. யோகியின் வீட்டின் பின்புறம் இருந்த திறந்த வெளியில் ஜார்ஜ் நாய்க்குட்டியுடன் அமர்ந்திருந்தான். ஜார்ஜின் உள்ளங்கையில் இருந்த பாலை நக்கி நக்கி குடித்துக் கொண்டிருந்தது அந்த நாய்க்குட்டி. லிசியை அவ்விடத்தில் பார்த்ததும், வா லிசி, வா வா, இந்த நாய்க்கு இனி ஃபில்லர் எல்லாம் தேவைப்படாது. ஒரு பால் பாட்டில் தான் வாங்கணும் போல. எவ்வளவு அழகா பால் குடிக்குது பாரு. அதோட கண்ணு நல்லாவே திறந்துருச்சு லிசி. எனக்கு ஒரு பால் புட்டி மட்டும் வாங்கி தரியா ப்ளீஸ் லிசி என்று மூச்சு விடாமல் பேசினான் ஜார்ஜ். பால் புட்டியா? என்ன விளையாடுறியா? சிரட்டையில பால் ஊற்றி பழக்குடா. சேச்சா, அது சுத்தம் கிடையாது லிசி. எனக்கு பால் புட்டி வாங்க ரூபா தருவியா மாட்டியா? எதுக்கு கத்துற? தர்றே, என்னோட ட்ரங்க் பெட்டியில என்று லிசி சொல்லி கொண்டிருக்கும் போதே நாய்க்குட்டியை லிசியின் மடியில் வைத்துவிட்டு, தெரியும் தெரியும், உன்னோட ட்ரங்க் பெட்டிக்குள்ள இருக்கிற சிகப்பு கலர் ஹேண்ட்பேக்ல தான் பணம் இருக்கும். நான் எடுத்துக்கிறேன். பை பை. நாய்க்குட்டியோ மடியில இருக்கு, கவனமா இரு என்றபடி லிசியின் வீட்டிற்கு சென்றான் ஜார்ஜ். அந்த லைன் காட்டேஜ் வீடுகள் அனைத்தும் திறந்தேதான் கிடக்கும். பகல் முழுதும் அவை திறந்துதான் கிடக்கும். சிலர் வெளியூருக்கு செல்லும் போது கூட வீட்டை பூட்டு போட்டு பூட்ட மாட்டார்கள். திருடி கொண்டு போக செல்வம் இல்லை என்பது காரணமாக இருந்தாலும் தீப்பெட்டியின் அளவில் இருக்கும் அந்த காட்டேஜ் வீடுகளில் இருக்கும் அத்தனை பேரும் ஒரே குடும்பமாக பழகி வந்ததுதான் முக்கியமான காரணம். லிசியின் வீட்டிற்கு சென்று பணத்தை எடுத்து கொண்டு வந்த ஜார்ஜ், சரி லிசி, நான் வண்டிப்பெரியார் டவுனுக்கு போய் பால் புட்டி வாங்கிட்டு வந்துடுறேன். நீ நாய்க்குட்டியை பத்திரமா பார்த்துக்கோ. அப்புறம் முக்கியமான விஷயம் லிசி, என்னோட அம்மா கிட்ட பிராக்டிக்கல் நோட் வாங்க போறேன்னு சொல்லியிருக்கேன். நீயும் அப்படியே சொல்லிடு என்று கூறி சில வினாடிகள் அமைதியாக இருந்துவிட்டு, வண்டிப்பெரியாரில் தான் நாய்க்கு பிஸ்கெட் வாங்கணும். யோகி சொன்னான். பிஸ்கெட் வாங்க யோகி 200 ரூபாய் கொடுத்துருக்கான் தெரியுமா என்று மிச்சம் மீதி தகவலை சொன்னான் ஜார்ஜ். ஜார்ஜின் விளக்கம் கேட்டு எரிச்சலடைந்து அவனது கைகளில் நாய்க்குட்டியை கோபமாக திணித்த லிசி, டவுனுக்கா? வண்டிப்பெரியார் டவுனுக்கா என்று கேள்வி கேட்டாள். ஆமா, 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க வண்டிப்பெரியார் டவுனுக்கு தான் போக போறேன். வேற எங்க போவேனா? 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க இடுக்கி டவுனுக்கா போவேன்? நீ கேட்குற கேள்வியெல்லாம் ரொம்ப அசடா இருக்கு தெரியுமா என்று ஜார்ஜ் லிசியிடம் நையாண்டி பேசினான். நீ படிக்காம ஊர் சுத்துறது தெரிஞ்சா உன் காதுல இருந்து ரத்தம் வழிகிற அளவுக்கு அத்தை திட்டும். எப்ப பாரு அத்தை அத்தைன்னு பயந்து சாகாத லிசி. நானும் யோகியும் டவுனுக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துடுறோம். நீ அம்மா கிட்ட உளறி வைக்காம இருந்தா அதுவே போதும் என்றவன் பிளாக்கியின் நெற்றியில் ஒற்றை விரலால் தடவி கொடுத்தான். ஜார்ஜின் அசட்டு தைரியத்தை பார்த்து காச் மூச்சென்று கத்திக்கொண்டே இருந்தார் லிசி. அட, நை நைன்ட்டு புலம்பிட்டே இருக்காத லிசி, காது வலிக்குது. உன் சிவப்பு கலர் பஸ்ல வெறும் 50 ரூபாய் தான் இருந்தது. அது பத்தாது. நான் போய் பர்வதா அக்கா கிட்ட 200 ரூபாய் பணம் வாங்கிட்டு அப்படியே டவுனுக்கு கிளம்புறேன். பிளாக்கி மேல கவனமாறு லிசி என்றபடி நாய்க்குட்டியை லிசியின் உள்ளங்கையில் திணித்துவிட்டு யோகியுடன் கிளம்பி சென்றான் ஜார்ஜ். சீக்கிரம் நம்ம எஸ்டேட்ல டிரைவர் வேலைக்கு சேர்ந்துடணும் யோகி. இனி கொஞ்சமாவது கையில காசு வேணும். ஃபாரஸ்ட் ரேஞ்சர் கையில காலையாவது விழுந்து எப்படியாவது டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிடணும் என்று பேருந்தில் செல்லும் போதெல்லாம் யோகியிடம் தீவிரமாக சொல்லிக் கொண்டான் ஜார்ஜ். ரோமம் இல்லாத நிறமில்லாத பனிக்கரடி போல புசு புசுவென இருந்த நாய்க்குட்டியை தனது உள்ளங்கையில் ஜார்ஜ் வைத்த வினாடியே புழும்புவதை நிறுத்திவிட்டாள் லிசி. அவளது உள்ளங்கையை பிளாக்கி நக்கிற்று. உள்ளங்கையில் கிச்சு கிச்சு மூட்டினாலும் அதை சகித்து கொண்டு மறு கையால் நாய்க்குட்டியை பாதுகாப்பாக பொத்திக் கொண்டாள். லிசி தனது கையில் இருந்த பிளாக்கியுடன் மெல்ல பொடிநடையாய் நடந்து தனது காட்டேஜிற்குள் நுழைந்தாள். தனது கட்டிலில் கிடந்த தலையணையில் பிளாக்கியை மெல்ல வைத்தாள். சற்றென்று ஏதோ யோசனை வந்துவிட நாய்க்குட்டி ஆனா பெண்ணா என்று சோதித்து பார்த்தாள் லிசி. அட, நீ பொண்ணுதானா என்று தன்னிடமே சொன்னவள், நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க பிளாக்கி என்று பிளாக்கியை மனதார புகழ்ந்தாள். பிளாக்கி தனது குண்டு குண்டு கண்களை விரித்து லிசியை முதன் முதலாக பார்த்தது இருவருக்கும் அப்போது தெரியாது. பிளாக்கி என்ற பெயருக்கும் லிசிக்கும் இருக்கும் தொடர்பு பல ஆண்டுகளாய் நீடிக்கும் என்று இருவருக்கும் அப்போது நிச்சயம் தெரியாது. அத்தியாயம் 5. லிசி பிளாக்கியுடன் விளையாடி கொண்டிருந்தாள். பிளாக்கிக்கு இப்போது 1 மாதம் முடிந்திருந்தது. ஏய் லிசி, அம்மா சொன்னது நிஜமா? முதல்ல அம்மா என்ன சொன்னாங்கன்னு சொல்லு ஜார்ஜ். லிசி பிளாக்கியுடன் தனது கட்டிலில் கட்டி புரண்டபடியே கேட்டாள். நீ குமுளி கவர்மெண்ட் ஸ்கூல்ல தங்கி படிக்க போறியாமே. +1 +2க்கு அங்க போக போறியாமே. ஆமா, எதுக்கு கேட்குற? அங்க எதுக்கு போகணும்னு சொல்ற லிசி? அம்மாவை விட்டுட்டு என்னால குமுளி வர முடியாதே என்றான் ஜார்ஜ். நீ வர வேணா ஜார்ஜ்.
ஆமா, நீ எதுக்கு கும்பலி வரணும் என்று சர்வ சாதாரணமாய் கேட்ட லிசி, யோகியோட டச் போனை வாங்கிட்டு வாயேன், பிளாக்கிய ஒரு போட்டோ எடுக்கணும் என்று சொன்னபடி பிளாக்கிக்கு சட்டை போட்டு விடுவதில் மும்முரமாக இருந்தாள் லிசி. +1 +2 2 வருஷமும் அங்கதான் படிக்க போறியா? ஆமாடா. கொரோனா பரவல் காரணமா 2 வருஷமா பூட்டி இருந்த கவர்மெண்ட் ஸ்கூல இப்பதான் திறக்கிறாங்க. அதனால ஏப்ரல் மே மாசமே ஸ்கூல் ஆரம்பிச்சிடுதாம். ஏப்ரல் மாசம் ஸ்கூலுக்குள்ள போயிட்டா ஜூலை வரை லீவ் கிடைக்காது. ஸ்கூல் லீவ் விட்டாலும் ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்களாம். அதனால என்னால ஜூலை மாசம் வரை கிராமத்துக்கு வரவே முடியாது. நான் ஆகஸ்ட் மாசம் வரலாம்னு நினைச்சிருக்கேன் ஜோஜோ. ஆகஸ்ட்ல தானே உன் பிறந்த நாள் வருது. உனக்கு 14 முடிஞ்சு 15 வயசு தானே தொடங்குது. என் பிறந்த நாளை விடு லிசி. 2 வருஷமும் உனக்கு இதே பாடுதான் லிசி. 6 மாசத்துக்கு ஒரு தரம் தான் உன்னால அந்த கிராமத்துக்கு வர முடியும். இந்த ஸ்கூலே வேணாம். இந்த ஸ்கூல்ல லீவே கொடுக்க மாட்டாங்க. என்ன? இந்த ஸ்கூலே வேணாமா? தோது அமையும் போது வந்தா போதாதா? எதுக்கு அடிக்கடி வரணும்? இப்ப படிப்பு தானே முக்கியம்டா என்று கேட்டு லிசி ஜார்ஜை பார்க்க, ஜார்ஜ் முறைத்துக்கொண்டு அவளது வீட்டில் இருந்து கிளம்பி விட்டான். அன்றிரவு தனது தாய் வள்ளியம்மை லிசிக்கு துணையாக படுக்க அவளது வீட்டிற்கு கிளம்பிய போது, அடுத்த வருஷத்துல இருந்து லிசி தான் தனியா இருக்க போகுதே, இப்ப மட்டும் அதுக்கு துணை வேணுமா என்று முணங்கினான். என்னடா முணங்குற என்று வள்ளியம்மை அதட்டவும், ஒண்ணுமில்ல, உங்க தம்பி வீட்டுக்கு சீக்கிரம் போங்க, லிசி பயப்படும்னு சொன்னேன் என்றான் ஜார்ஜ் கோபமாக. அந்த புள்ள குமிழிக்கு எதுக்கு போகுது? படிக்க போகுதுடா. உனக்கு தான் படிப்பு சரியா வரல. படிக்கிற புள்ளைய எதுக்கு நாம தடுக்கணும்? நானும் பார்த்துட்டே இருக்கேன். லிசி குமிழிக்கு போறான்னு தெரிஞ்ச நேரத்துல இருந்து அந்த புள்ளைய ஏசிக்கிட்டே இருக்க. சாப்பிட கூப்பிட்டப்பவும் வந்து சேர்ந்து சாப்பிட வரல. யோகி வீட்டுக்கு போயிட்டு இருட்டின பிறகு வர. அந்த லிசி புள்ள இன்னும் 3 மாசம்தான் நம்ம கூட இருக்க போகுது. இருக்கிற கொஞ்ச நாள்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காத, சொல்லிட்டேன் என்றபடி லிசியின் வீட்டிற்கு புறப்பட்டார் வள்ளியம்மை. மணி 11 ஆகிருச்சு. இன்னும் வெளி லைட் எரியுது என்றபடி லிசியின் வீட்டிற்குள் நுழைந்தார் வள்ளியம்மை. கட்டிலில் படுத்திருந்த லிசியிடம், லிசி, வெளி லைட்டை அணைச்சிடுமா, எனக்கு லைட் சுவிட்ச் தெரியாது என்ற வள்ளியம்மை சோர்வாய் கட்டிலில் அமர்ந்தபோது லிசியின் விசும்பல் சத்தம் அவருக்கு கேட்டது. என்னடா லிசி கண்ணு, அலறியா? அழுகை சத்தம் இன்னும் கூடியது. லிசி என்றழைத்து அவளது முகத்தை தன்புறமாய் திருப்பினார் வள்ளியம்மை. அழுதழுது முகமெல்லாம் வீக்கமாக இருந்தது. அடக்கிருக்கு, எதுக்கு இப்படி அழுது முகத்தை வீங்க வச்சிருக்க? மெல்ல எழுந்து அமர்ந்த லிசி, ஜார்ஜ் என் கூட பேச மாட்டேங்கிறான் அத்தை. காலையில இருந்து பேசவே இல்லை. ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் யோகி கூட சேர்ந்துக்கிட்டு என்னை தனியா நடக்க விட்டுட்டான். உன்னை அந்த ஒத்தையடி பாதையில தனியாவ நடக்க விட்டுட்டான்? ஆமா அத்தை என்று மூக்கை உறிஞ்சிபடியே சொன்ன லிசியின் தலையை வருடிய வள்ளியம்மை, அவன் கிடக்கிறான் பொடியன். அந்த சிறுசு பேசாம இருக்கிறதுக்கு தான் அழுது கரைஞ்சியாக்கும். நாளைக்கு அந்த பயலுக்கு இருக்கு. நான் நாளைக்கு அவன் முதுகுல போடுற போடுல உன் காலை பிடிச்சிட்டு சாரி கேட்பான் பாரேன். நீ கவலைப்படாதடா கண்ணு. அவன் கன்னத்திலேயே 2 அப்பு அப்புறேன் என்றார் கோபமாக. அவராவது ஜோஜுவின் மேல் கை வைப்பதாவது எல்லாம் சும்மா தன்னை சமாதானப்படுத்த சொன்ன கட்டுக்கதைகள் என்று புரிந்த போதும் வள்ளியம்மை சொன்ன துணியில் சிரிப்பு வந்துவிட லிசி சிரித்தாள். வள்ளியம்மையின் பேச்சை ஜார்ஜ் ஒருபோதும் தட்டமாட்டான் என்பதால் நாளையே அவளுடன் சமாதானம் அடைந்து விடுவான் என்று நினைத்தாள் லிசி. ஜோஜோ தனது காலை பிடித்து கெஞ்சப் போகும் மறுநாளுக்காக விடிய விடிய சரியாக தூக்கமின்றி காத்திருந்தாள் லிசி. ஆனால் காலை பிடித்து கெஞ்ச வேண்டியவனோ 2 நாட்களாய் அவளுடன் பேசாமல் அவளுக்கு கடும் தண்டனை கொடுத்தான். லிசியின் சமாதான முயற்சிகள் தோற்று போயின. வேறு வழியின்றி வசந்தாவுடனே பொழுதை போக்கினாள் லிசி. 2 நாட்கள் கழித்து ஒரு சனிக்கிழமை அன்று தனது வயதை ஒத்த பெண்களுடன் காய்கறி மார்க்கெட்டிலிருந்து லிசி நடந்து வந்து கொண்டிருந்தாள். எஸ்டேட்டின் ஜீப்பில் திருட்டுத்தனமாக யோகியுடன் சுற்றி திரிந்த ஜார்ஜ் லிசியை பார்த்ததும் அவளையும் தங்களது ஜீப்பில் ஏற்றிக்கொள்ள ஆசைப்பட்டான். தான் ஜீப் ஓட்டிட லிசியும் யோகியும் தன்னிடம் சூப்பரா ஜீப் ஓட்டுற ஜார்ஜ் என்று புகழ வேண்டும் என்பது ஜார்ஜின் நீண்ட நாள் ஆசை. ஆனால் ஒரு நாள் கூட அவன் திருட்டுத்தனமாக ஜீப் ஓட்டும்போது லிசியை கண்ணில் கண்டதே இல்லை. இன்று லிசியை கண்டுவிட்டான். ஆனால் அவன்தான் அவளுக்கு கடும் தண்டனை கொடுத்திருக்கிறானே, அதனை வாபஸ் வாங்கி கொண்டு அவளிடமிருந்து புகழாரம் பெற்றுக்கொள்ள அவனது மனம் ஒத்துக்கொள்ளவில்லை. லிசி அவனது ஜீப்பை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தாள். இதோ இன்னும் 2 எட்டுக்கள், லிசி அவனை நெருங்கி விடுவாள். போனா போகட்டும், எனக்கென்ன என்றது வீம்பெடுத்த அந்த சிறுவனின் மனது. இந்த சான்ஸ் விட்டா அடுத்து நான் ஜீப் ஓட்டுறத எப்போ லிசி கிட்ட காட்ட முடியும்? இன்னும் 3 மாசம்தான் லிசி இந்த ஊர்ல இருக்கும்.
ஜார்ஜ் அவனது மனதிடம் மெல்ல சொல்லி பார்த்தான். பரவாயில்ல, அவகிட்ட ஒன்று பிகு பண்ணிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் ஜீப் ஓட்டுறத அவ பார்த்தே ஆகணும்னு கட்டாயம் இல்லை. குமுளியில நிறைய பேர் ஜீப் ஓட்டுவாங்க. அதையே வேடிக்கை பார்க்கட்டும் அந்த லூசு. லிசிக்கு சிறுபிள்ளைத்தனமாக லூசு பட்டம் கொடுத்து திருப்தியுற்றது ஜார்ஜ் மனது. லிசி அவனை கடந்து நடக்க ஆரம்பித்தாள். ஜீப்பில் அமர்ந்திருக்கும் ஜார்ஜை அவள் பார்க்கவே இல்லை. தனது தோழி வசந்தாவுடன் பேசுவதில் மும்முரமாக இருந்தவள் அவனை கவனிக்கவில்லை. இன்னும் 2 வினாடிகளில் அவள் அவனை கடந்து விடுவாள். நான் ஜீப் ஓட்டுறத லிசி வேடிக்கை பார்த்தா போதும், அவ கூட நான் பேச கூட மாட்டேன் என்று ஜார்ஜ் தனது மனதிடம் கெஞ்சிக் கொண்டிருந்த போது, ஏய் லிசி, இங்கே பாரு, நாங்க ஜீப் ஓட்டுறோம் என்று கத்தினான் அவன் அருகே அமர்ந்திருந்த யோகி. அட யோகி லூசே, எங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு தெரியுமா? அது தெரியாம லிசி லிசின்னு ஏல விடுற என்று உள்ளுக்குள் வந்தது ஜார்ஜின் மனது. ஜார்ஜையும் யோகியையும் தடிமாடு போல இருந்த சிகப்பு நிற ஜீப்பில் பார்த்ததும் அவர்கள் இருந்த பக்கமாக வேக நடையில் வந்து சேர்ந்தாள் லிசி. யோகியை பார்த்ததும் வசந்தாவும் லிசியின் பின்னே ஓடினாள். என்ன யோகி, 2 பேரும் நிஜமாகவே ஜீப் ஓட்டுவீங்களா? இதை எப்போ கற்றுக்கிட்டீங்க? லிசி ஆச்சரியமாக கேட்டாள். 1 வருஷமா எங்க அப்பாவை தாஜா செய்து சனி ஞாயிறுல இந்த வேலை தான் செய்தோம். உனக்கு தெரியாது என்று லிசியிடம் பதில் சொன்னாலும் யோகியின் கண்கள் வசந்தாவின் முகத்தைத்தான் ஆராய்ச்சி செய்தன. ஆம்னி கார் ஓட்டுறத ஜார்ஜ் சொல்லியிருக்கு. ஆனா 1 வருஷமா நீங்க ஜீப் ஓட்டுறது தெரியாது என்றால் ஜார்ஜின் கண்களை பார்த்து கொண்டே லிசி. நல்லா கத்துக்கிட்டு சொல்லலான்னு நினைச்சேன் என்று முனங்கலாய் சொன்னான் 14 வயது நிரம்பிய ஜார்ஜ். வா லிசி, ஜீப்ல ஏறிக்கோ, வீட்டு மொன வர கொண்டு போய் விடுறோம் என்று லிசியிடம் சொன்ன யோகி வசந்தாவை பார்த்து ஜொல்லு விட்டபடி, நீ ஏறிக்க வசந்தா என்றான். டிரைவர் சீட்டில் ஜார்ஜ் இருக்க அவன் அருகே தான் யோகி அமர்ந்திருந்தான். டிரைவர் சீட்டிற்கு பின்னால் திறந்த வெளியாய் கிடந்த ஜீப்பின் பின்பக்கத்தில் ஏலக்காய் மூடைகள் நிரம்பி இருந்தன. வாங்க, இடமில்லை நினைக்காதீங்க, இந்த மூடைகள் மேல உட்கார்ந்துக்கலாம் என்று உந்தினான் யோகி. யோகியின் விடுலைத்தனமான பேச்சு அப்பட்டமாய் தெரிந்தது. வசந்தாவை பார்த்து ஈ என்று இழுத்தபடியே பேசும் யோகியை கண்டும் காணாதது போல இருந்து கொண்ட லிசி, ஜீப்ல ஏறவா என்ற அர்த்தத்தில் ஜார்ஜை பார்த்தாள். லிசிக்கு கொடுத்த தண்டனை விஷயத்தில் போலீஸ்காரனாய் விரைப்பாய் தெரியும் தனது மனதிடம் கெஞ்சி கூத்தாடி சம்மதம் வாங்கி, ஏறிக்கோ என்று ரத்தின சுருக்கமாய் பேசினான் ஜார்ஜ். இதுதான் சான்ஸ் என்று நினைத்த யோகி, லிசி நீ ஜார்ஜ் பக்கத்துல உட்காந்துக்கோ, நானும் வசந்தாவும் பின்னாடி உட்காந்துக்கிறோம் என்று கூறி ஒரே தாவலில் தாவி ஜீப்பின் பின்பக்கம் சென்று விட்டான். வசந்தாவும் யோகியும் பின்பக்கம் வசதியாக அமர்ந்து கொண்டார்கள். லிசி தனது கையில் இருந்த பையுடன் ஏறிட கஷ்டப்பட்ட போது அவளது கையில் இருந்த பையை வாங்கி கொண்டு, இப்ப கம்பியை பிடிச்சு ஏறு லிசி என்று கூறினான் ஜார்ஜ். ஜார்ஜ் ஊடலை மறந்து பேசியதும் லிசி சந்தோஷமாக சரி என்று கூறி ஏறினாள். இப்போது அவனது திமிரெடுத்த மனது வெட்டி பந்தா காட்டிற்று. லிசி, நல்லா கேட்டுக்கோ, இந்த ஜீப்ல போகும்போது மட்டும்தான் உன் கூட நான் சண்டை கிடையாது. ஜீப்பை விட்டு இறங்கின அடுத்த செகண்ட் உனக்கு எனக்கும் திரும்பவும் சண்டை தான். அதுல மாற்றமில்லை, சரியா என்று 14 வயது ஜார்ஜ் பக்குவமில்லாமல் கேட்டதும் 2 நாட்களாய் பொறுமையாய் அவனது கோபத்தை எதிர்கொண்ட லிசி பொறுமையை முற்றிலுமே இழந்து விட்டாள். அவனை கோபமாக முறைத்துவிட்டு, என்னது, நீ ஜீப் ஓட்டும்போது மட்டும் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கணுமா? நான் இப்பவே ஜீப்லேருந்து இறங்கிக்கிறேன். சண்டை சண்டையாவே இருக்கட்டும், போடா என்று பொருந்தி தள்ளினாள் லிசி. அவளது திடீர் கோபத்தை சமாளிக்க முடியாத ஜார்ஜ் அவளது கையை பிடித்து இழுத்து, சரி சரி அமைதியா வா என்றான். அவனது கையை உதறியவள் பழமா காயா என்று ஒற்றை கால் ஜீப்பிலும் ஒற்றை கால் தரையிலும் வைத்தபடியே கேட்க, என்னது என்றான் ஜார்ஜ் அவளது கேள்வி புரியாமல். சண்டையா சமாதானமா என்று தெளிவாக கேட்டு அவனது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார் லிசி. நீ குமுடிப்போ இடிக்கிப்போ, எனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு என்னோட அம்மா, அச்சன், யோகி இருக்காங்க. இது போக பிளாக்கி இருக்கு என்று மனதின் வார்த்தைகளை ஸ்டீரிங்கை அழுந்த பிடித்தபடி கக்கினான் ஜார்ஜ் என்னும் சிறுவன். கோபத்தில் அவளது முகம் சிவந்திருந்தது. மூக்கு புடைத்தது. எனக்கு உன்ன மாதிரி லிஸ்ட் போடுற அளவுக்கு யாரும் இல்லை ஜோஜோ என்று கண்கள் நிறைய கண்ணீருடன் லிசி சொன்னதும் சிறுவன் ஜார்ஜின் மனதில் இருந்த கோபம் நீர் குமிழி போல உடைந்து போனது. ரொம்ப சாரி லிசி, ஜீப்ல ஏறு என்று சொல்லி தனது கையை லிசியிடம் அன்பாக நீட்டினான் ஜார்ஜ். கண்களில் இருந்து கண்ணீர் இன்னும் கட்டுக்கடங்காமல் வழிந்திட மெல்ல குனிந்து தனது பாவடையில் முகத்தை துடைத்து கொண்டாள் லிசி.
ஏதோ கோபத்துல பேசிட்டேன். அதான் சாரி சொல்லிட்டேன்ல. வா லிஸி, நான் சொன்னா நீ கேட்பீல. வா லிஸி, கைய கொடு என்று படபடத்தான் ஜார்ஜ். செத்த இருடா, முகத்தை தொடச்சிட்டு ஏறுறேன் என்று செல்ல கோபத்துடன் அதட்டிய லிஸி கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரை சுத்தமாக துடைத்து கொண்டு ஜார்ஜின் கையை பிடித்து சிகப்பு நிற ஜீப்பிற்குள் ஏறினாள். இனி இப்படி பேசாமல் இருக்க மாட்டேன், சரியா? மனம் வருந்தி சொன்னான் ஜார்ஜ். நீதான் கல் மனச 2-3 நாள் கூட பேசாமல் இருப்ப. என்னால் அப்படி இருக்க முடியாது. தன்னை பற்றி சொன்னான் லிஸி. குத்தி காட்டுற பாத்தியா? உண்மையை சொன்னா கசக்குதா? நீ வான்னு சொன்னதும் உன் கையை பிடிச்சிட்டு ஏறிட்டேன்ல. நான் ஏதாவது பிகுப்பேனடா? என் கண்ணை பார்த்து நீ எது கேட்டாலும் நான் கொடுத்துடுவேன் ஜோஜு. நேருக்கு நேராக உன்கிட்ட மாட்டேன்னு சொல்ற திடம் மட்டும் எனக்கிட்ட கிடையாது. உடான்ஸ் விடாத லிஸி என்றபடி ஜீப்பின் இன்ஜினை இயக்கினான் ஜார்ஜ். ஜீப் சீரான வேகத்தில் செல்ல ஆரம்பித்தது. டேய் ஜோஜு, நிஜமா இருடா. நேருக்கு நேராக உன் கூட சண்டை போட என்னால் முடியவே முடியாது. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சண்டைன்னு வந்தா நான் உன்கிட்ட டோட்டல் சரண்டர் தான். நீ வெத்து பேப்பரில் கையெழுத்து போட சொன்னா 1000 கையெழுத்து போடுவேனாக்கும் என்று சிரித்துக்கொண்டே சொன்னான் லிஸி. ஜார்ஜும் சிரித்தான். அவர்களுடன் ஜீப்பில் பயணித்த யோகியும் வசந்தாவும் நடந்து முடிந்த கலவரத்தில் பங்கு பெறாமல் தங்கள் வேலையை செவ்வன செய்தனர். அந்த ஜீப்பிற்கு 10 வயது குறைந்து விட்டது போல இருந்திருக்கும். 4 வயதினர் இருந்த அந்த இடம் முழுக்க அத்தனை இளமை வாசம். இப்போது லிஸிக்கு உதவிய ஜார்ஜின் கரம் என்றுமே அவளுக்கு உதவிட காத்து கொண்டிருக்கும் என்று லிஸிக்கு தெரியுமா? அவள் முன்னே வேறு பாதைகள் விரிந்து செல்லும்போது அவள் எந்த பாதையில் தனது வாழ்க்கை பயணத்தை தொடங்குவாள்? சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவளை ஏதோ ஒரு திசையில் இழுத்துச் செல்லும்போது அவள் மனம் எதை நாடும்? ஒரே அளவிலான அன்பை இருவர் அவள் மேல் கொட்டும் போது அவளது மனம் எதை ஏற்கும், எதை விடும்?